Samex 2024 Sourcing மற்றும் Manufacturing Expo. தொழில்நுட்பத்தில் சமீபத்திய முன்னேற்றங்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள அற்புதமான வாய்ப்புகளை கண்டறியலாம். Samex டிசம்பர் 27 முதல் 29 வரை சென்னை ட்ரேட் சென்டரில். சென்னை தரமணி பாலிடெக்னிக் கல்லூரியின் விடுதி கட்டிடம் ஆபத்தான நிலையில் இருப்பதாக புகார் அளித்தும் தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மாணவர்கள் கூறியுள்ளனர். சென்னை தரமணியில் பாலிடெக்னிக் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இதன் விடுதி 60 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. இங்கு சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கியுள்ளனர். சில மாதங்களுக்கு முன்பு இந்த விடுதி குறித்து காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மொத்தமுள்ள 60 அறைகளில் 25 அறைகள் மட்டுமே பயன்படுத்தும் நிலையில் இருப்பதாகவும், தரையில் போடப்பட்ட டைல்ஸ் கற்கள் பெயர்ந்து வருவதாகவும் புகார் எழுந்தது. இதையடுத்து மாணவர்கள் வேறு கட்டிடத்திற்கு மாற்றப்படுவார்கள் என்ற தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் கூறியிருந்தது. ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதுகுறித்து அங்கு தங்கியுள்ள மாணவர்கள் கூறுகையில், இங்கு தங்கியிருந்த சுமார் 150 மாணவர்கள் செமஸ்டர் தேர்வுகள் முடிந்து ஊர்களுக்கு சென்றுவிட்டனர். இப்போது 30 பேர் தங்கியுள்ளோம். மாதம் 2500 ரூபாயை விடுதி கட்டணமாக கொடுக்கிறோம். ஆனால் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் தவிக்கிறோம் என்று வேதனையுடன் கூறினர். இதுகுறித்து தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தின் ஆணையர் கூறுகையில், தரமணி பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்கள் அனைவரும் அருகில் உள்ள பெண்கள் விடுதி கட்டிடத்திற்கு மாற்றப்பட்டு விட்டனர். சுமார் 19 கோடி ரூபாய் செலவில் புதிய விடுதி கட்டிடம் கட்டுவதற்கு டெண்டர் இறுதி செய்யப்பட்டுள்ளது. அடுத்த கல்வியாண்டுக்குள் இந்த கட்டிடம் பயன்பாட்டுக்கு வந்துவிடும் என்று கூறினார். ஒருபுறம் மாணவர்கள் தங்களுக்கு முறையான விடுதி இல்லை என்று புகார் கூறும் நிலையில், மற்றொரு புறம் மாணவர்கள் வேறு கட்டிடத்திற்கு மாற்றப்பட்டு விட்டதாக தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் கூறியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.